ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கு வீடியோ நாங்கள் என்னத்தை பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா கூகுள் இமேஜஸ். இப்போ உங்களுக்கு எல்லாரும் தெரியும் கூகுள் இமேஜஸ்னு ஒரு டெப் ஒன்று இருக்குது. அந்த கூகுள் இமேஜஸ் டெப் எப்படி உருவாகின ஸ்டோரி தான் நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாரும் தெரியுமா கூகுள்னு என்னன்னு தெரியும். கூகுள் ஒரு சர்ச் இன்ஜின். இந்த சர்ச் இன்ஜின் பார்த்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1998 தான் இந்த கூகுள் சர்ச் இன்ஜின் உருவாக்கினான். ஆனால் 1998 உருவாக்கினா அப்போயே அந்த இது ஈக்கல் இமேஜஸ் ஈக்கல் இமேஜஸோட கொஞ்சம் லேட்டர் பீரியடில் தான் இமேஜஸ் வந்துச்சு. ஆனால் கூகுள் உருவான டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக்ஸ்ட்டில் தான் இருந்துச்சு. அந்த டைமில் யூஸ் பண்ண 1998 அது வந்த புதுசாக யூஸ் பண்ண எல்லாத்தையும் தெரியும். அது எப்படி பார்த்தீங்கன்னா முழுக்க டெக்ஸ்ட் மட்டும்தான், அதில் எந்த ஒரு பிக்சர்ஸுமே வீக்கல்ல. அந்த டைமில் சர்ச்சிங் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் டெவலப்பிங் ஸ்டேஜில் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு கம்பெட்டிட்டிவ் எத்தனையோ ஆனகி சர்ச் இன்ஜின் நிறைய இருந்துச்சு. அதோட ஃபேமஸான சர்ச் இன்ஜின் நிறைய இருந்துச்சு. ஸோ அப்போ தான் கூகுள் வந்து கூகுள் பர்த் ஆகி அப்போ தான் அவங்க எல்லாமே யோசிச்சுக்கணும் அடுத்த ஸ்டெப் என்ன. இப்போ கூகுள் ஒரு அளவு ஃபேமஸ் ஆகி வந்த டைமில் ஒரு 1998 வந்து இப்போ 2000 அப்படி போல அவங்களாம் யோசிச்சுக்கணுங்க கூகுள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு எல்லாம் யோசிச்சுக்கணுங்க. அப்போன்னு பார்த்தீங்கன்னா 2000 பார்த்தீங்கன்னா கிராமி அவார்ட்ஸ்ன்னு ஒரு அவார்ட் செக்ஷன் நடக்குது. கிராமி அவார்ட்ஸ். அப்போ இந்த இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த சைமா அவார்ட்ஸ், ஃபில்ம்ஃபேர் அவார்ட்ஸ் அப்படி அவார்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹாலிவுட்டில் வந்து கிராமி அவார்ட்ஸ், ஒஸ்கா மற்ற பெஃப்டா அப்படி ஒவ்வொரு அவார்ட்ஸ் ஷோ இருக்குது. அதே மாதிரி கிராமி அவார்ட்ஸ் அதுவும் ஒரு அவார்ட் ஷோ ஒன்று. இந்த அவார்ட் ஷோ தான் இந்த அவார்ட் ஷோவில் நடக்க இந்த அவார்ட் ஷோ தான் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாகவே, அதாவது கூகுள் இமேஜஸ் வரத்துக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பேசிக்காக ஒரு அவார்ட் ஷோன்னு வச்சாலும் இந்த அவார்ட் ஷோவில் எத்தனையோ செலிபிரிட்டிஸ் வருவாங்க. அது மேல் ஃபீமேல் செலிபிரிட்டிஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் அவங்க எல்லாருமே வருவாங்க. ஸோ அதே வாக்கில் இப்போ நடக்கிற மாதிரி அந்த டைமில் அந்த ரெட் கார்பெட் ஏஜ், அந்த ரெட் கார்பெட்டில் அந்த செலிபிரிட்டி வரப்போக பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ரெட் கார்பெட்டில் வருவோம். அப்போ ஃபோட்டோஷூட் எல்லாம் எடுப்பாங்க. ஃபோட்டோஷூட் முடிஞ்சிச்சு அவனை பார்த்தீங்கன்னா அவனை ஹாஸ்ட் அடிப்பாங்க, அவனுக்கிட்ட இன்டர்வியூ நடக்கும், அந்த இதெல்லாம் நடக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாடர்ன் டைம்ஸ் பார்த்து ரெஹானா, கிம் கார்தர்ஷியன் அவங்க எல்லாம் நியர்லி அவங்களோட ட்ரெஸ் வேர் பண்ணுவாங்க. அந்த ட்ரெஸ் எப்படின்னு பார்த்து அந்த ட்ரெஸ்ஸுக்குன்னு தனி கெத்தோன்னு தனி ஸ்டைல் உண்டுங்க. அது மாதிரில அவங்க வேர் பண்ண ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்போஷரான ட்ரெஸ் தான் இப்போ உடுத்துவாங்க. ஸோ இப்போ ஒரு 2000 எடுத்து பார்த்தீங்கன்னா 2000 அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்போஷரோட அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கொண்டு இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆக்ட்ரஸ் வந்தால் அந்த ஆக்ட்ரஸை பார்த்து யாருமே நினைக்கல அந்த ஆக்ட்ரஸ் அப்படி வருவாங்கன்னு. ஆனால் அந்த ஆக்ட்ரஸ் வந்த போகிற பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் இமேஜ் உருவானது காரணம் அந்த ஒரு ஆக்ட்ரஸ் தான். அவங்க வெறும் ஆக்டர்ஸ் ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து ஒரு சிங்கர், அவங்க ஒரு டான்ஸர், அவங்க ஒரு டைரக்டர், அவங்க ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர் அப்படி எத்தனையோ இதில் மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி தான் அவங்க யாரும் இப்போ 90s டைமில் அவங்க ஒரு ஃபேமஸான ஆக்டர்ஸ். இப்போ ஒரு மிச்சம் இப்போ சிங்கிங் தான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஆக்டிங் வந்து மிச்சம் குறைச்சிட்டாங்க, 1-2 படம் தான் வருது. ஆனால் அதை விட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க மெயின் ஆக்டிங்கில் தான் ஃபோக்கஸ் ஆகிங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எங்களோட எல்லாம் ஃபேவரட்டான ஒரு படம் வந்து அனகொண்டான்னு ஒரு படம் வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஸோ அதில் ஹீரோயின் நடிச்சவங்க ஜெனிஃபர் லோபஸ் தான், ஜெனிஃபர் லோபஸ். அவங்க தான் அந்த ஃபங்க்ஷன் வந்தாங்க. அவங்க ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஒரு கவுன் உடுத்துன்னு வந்தாங்க. அந்த கவுன் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்லைன் வந்து இப்படி ஃபுல் ஓப்பன் வந்து ஒரு நெக்லைன் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து தான் உடுத்துனுச்சா. அந்த ட்ரெஸ்ஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் வர்சஸ் ட்ரெஸ் என்ன. அந்த க்ரீன் வர்சஸ் ட்ரெஸ் தான் அவங்க நினச்சி கூட பார்க்கல. இந்த ட்ரெஸ்ஸுக்கும் இவங்களுக்கு இதுக்கும் போது அந்த ட்ரெஸ் எத்தனை பேர் போட்டிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு வந்த பொருள் எத்தனை பேர் வியாபாரம். ஆனால் அவங்க யாருமே இந்த அளவு ஃபேமஸ் ஆகலை. இவங்க மட்டும்தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த அளவுக்கு ரீச் ஒன்று ஆச்சு. இவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரீச் கிடைச்சிது. வேறு யாருக்கும் அவ்வளோ பேர் ரீச் கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த கிராமி அவார்டு எப்போ நடக்குதுன்னு பார்த்தா February 2000 தான் நடக்குது. இயர் 2000 February தான் இந்த கிராமி அவார்ட்ஸ் நடக்குது. அது நடந்து முடிஞ்ச போகிற பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களை பற்றி எல்லாத்தையும் நியூஸ் போகுது. இப்படி ஜெனிஃபர் லோபஸ் ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டு வந்தாங்க, அதில் அவ்வளோ கார்ஜியஸாக இருந்தாங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. அப்படி வாய் மூலமாக அப்படி எத்தனையோ பேருக்கு அந்த இது போகுது. அப்புறம் என்ன செஞ்சா எல்லாமே கூகுள் சர்ச்சில் போயிட்டு எல்லாருமே சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பிக்சரை அதாவது அவங்க எப்படி நான் பார்க்கறதுக்காக எவ்வளோ பேர் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணால். அப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னா அப்போக்கு இமேஜஸ் ஈக்கவே இல்லை. அந்த டைம் மட்டும் இமேஜஸே ஈக்கல. அந்த டைம் மட்டும் பிக்சர்ஸ் மட்டும் தான். அப்போ தேடி வெப்சைட்டில் ஒவ்வொரு வெப்சைட் தேடி பார்த்து அப்போ நிறைய அவங்களுக்கு இன்கொயரி வந்துச்சா. அப்போ கூகுளுக்கு நிறைய இது வந்துச்சு. அது ஃபோட்டோ தேவை. அப்புறம் கூகுளில் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரீசர்ச் எல்லாம் அவங்களோட இது கோடிங் அது எல்லாம் செஞ்சு ரீசர்ச் அதெல்லாம் பண்ணி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 2001 நாங்கள் ஜூலை ஆகிடும். 2001 ஜூலை கிட்டே அப்பொழுது தான் கூகுள் இமேஜஸ்ன்னு ஒரு டெப்பை ஓப்பன் பண்ணாங்க. தனியாக கூகுள் இமேஜஸ்ன்னு ஒரு தனி டெப் ஒன்று உருவாக்கினோம். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் கூகுள்னு சும்மா வெப் மட்டும் தெரிஞ்சு தனியாக கூகுள் இமேஜஸ் ஒரு தனி டெப் ஒன்று உருவாக்கி அதில் ஃபர்ஸ்டே அவங்க போட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் அந்த ஜெனிஃபர் லோபஸ் கொடுத்து வந்து அந்த க்ரீன் கவுனை தான் போட்டாங்க. க்ரீன் வர்சஸ் ட்ரெஸ் இல்லாட்டி அது கவுன் ஒன்று அந்த கவுன் இமேஜஸ் தான் போட்டாங்க. அந்த அவங்க மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் இமேஜஸ் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஃபோட்டோ தேவையாக இருந்தாலும் இல்லாட்டி இன்னொரு பிக் தேவையான இப்போ நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறேன்னா இப்போ கூகுள் இமேஜஸ் அது உருவாகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் லோபஸ் அது அவங்க உடுத்து வந்து ஒரு ட்ரெஸ்.
இப்பயும் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கூகுள் இமேஜஸ் போயிட்டு இப்போ அந்த க்ரீன் வேர்ஸ் இல்லாட்டி அந்த 2000 எமி ஜெனிஃபர் லோபஸ்ன்னு அடிச்சாங்க. ஜெனிஃபர் லோபஸ் இன் 2000 எமின்னு அடிச்சாலும் போதும் உங்களுக்கு அந்த இமேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு பார்க்கணும் அந்த ட்ரெஸ் அந்த இன்னும் அந்த இது இன்னும் அங்கேயே தெரியும். ஆனால் இப்போ இந்த விஷயம் வந்து எப்படி வெளியே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த 2000 பார்த்தீங்கன்னா கூகுள் சிஇஓ இரிக் ஷ்மிட் அவர் பார்த்தீங்கன்னா அவர் 2000 அவர் தான் கூகுள் சிஇஓ இருந்தார். அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போ அவர் அந்த இதுலேருந்து விளையின போகிற 2015 அவர் ஒரு புக் எழுதினார். ப்ரொஜெக்ட் சிண்டிகேட்னு ஒரு புக்கு எழுதி அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா புக்கில் தான் மென்ஷன் பண்ணியா கூகுள் இமேஜஸ் எப்படி உருவானது இந்த ஸ்டோரி அப்படி அவர் தான் எழுதி வச்சுக்கிறாரு. அந்த புக்கில் அவர் மென்ஷன் பண்ணிக்கிறார் இந்த ஸ்டோரி அப்படின்னு. அந்த ட்ரெஸ்ஸுக்கான கிரேஸ் இன்னுமே போகல. ஏன்னா இப்போ கிட்ட 2020 பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் லோபஸ் வந்து திருப்பி அதே ட்ரெஸ்ஸை உடுத்து ஒரு மாடலிங் ஷோன்னு செஞ்சுக்கிறோம். அந்த மாடலிங் ஷோ அந்த வீடியோ அவங்க வர அந்த கெட் வாக் பண்ணி வர அந்த வீடியோ மட்டும் கிட்டத்தட்ட 2 மில்லியன் வியூஸ் கிடைச்சிது. இன்னும் பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளோ பேர் கிரேசி. அந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் இல்லை அதை உடுத்துன்னு வந்து ஜெனிஃபர் லோபஸ் தான். அந்த ட்ரெஸ்ஸுக்கு அவங்க அவ்வளோ பேர் ராசி உண்டு. அந்த வீடியோ இப்போ 2 மில்லியனுக்கு வியூஸ் தாண்டி போயிட்டு இப்போ அதையும் தாண்டி போயிட்டு கொண்டு 2020 ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு இது. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த கூகுள் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த கூகுள் இமேஜஸ் எப்படி உருவானதுக்காக இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ யாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவை பார்ப்போம். அன்டில் தென் பாய்.